அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட 63வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். எம்எஸ்வி இசையமைத்து எம்ஜிஆர் நடித்த 26வது திரைப்படம் 25/4/1968 வெளிவந்த கண்ணனின் காதலன். கவிஞர் வாலி இந்த பாட்டை எழுதியிருப்பார். சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞரின் வழி நடப்பான். இது ஒரு கனவு பாட்டு. ஆக்சுவலாக ஜெயலலிதா தான் கனவு காணுவாங்க. அந்த கனவு பாட்டில் குழந்தைய வச்சுட்டு பாடுற பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவர் அறிஞர் அண்ணாவை பற்றி குறிப்பிட தவறவே இல்லை. அண்ணா அப்படிங்கிற பேரை சொல்ல முடியாது, சொன்ன சென்சாரில் கட் பண்ணிடுவாங்க. அதனால் சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞரின் வழி நடப்பான் அப்படின்னு பாடும்போது அண்ணாதுரையோட படத்தை காட்டிடுவார். சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞரின் வழி நடப்பான். டிஎம்எஸ் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில் உருவான ஒரு பாடல். கண்ணனின் காதலன் படத்துல மொத்தம் 6 பாடல்கள். கவிஞர் ஆலங்குடி சோமு இந்த பாட்டை எழுதியிருப்பார். எம்ஜிஆர் படங்கள்லயே ஒரே படத்துல 2 கனவு பாடல்கள் இருக்கிறது அநேகமா இந்த ஒரு படமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசிலா இணைந்து கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல். கண்ணனின் காதலன் படத்துல எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையா இருக்கும். பாடுவோர் பாடினால் ஆடத்தொன்றும், கெட்டிக்காரியின் பொய்யும் புரட்டும், கண்கள் இரண்டும் விடிவிலக்காக, இப்படி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சத்யா மூவிஸ் படங்கிறதுனால காப்பிரைட் இஷ்யூ காரணமாக யூடியூப்லேருந்து எல்லா பாட்டையுமே அவங்க எடுத்துட்டாங்க. எம்எஸ்வி இசையில் எம்ஜிஆர் நடித்த 27வது திரைப்படம் 27/6/1968 வெளியான புதிய பூமி. டைரக்டர் சாணக்கியா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. புதிய பூமின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பாடல், நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. புதிய பூமி படத்துல மொத்தம் 5 பாடல்கள். கவிஞர் பூவை செங்குட்டுவன் இந்த பாட்டை எழுதியிருப்பார். மக்கள் திலகம் எம்ஜிஆரோட கொள்கை பாடல்கள்ல இந்த பாடலுக்குன்னு தனி இடமே உண்டு. எம்ஜிஆரை மக்களுக்கு நெருக்கமானவராக, அவங்க குடும்பத்துல ஒருத்தராகவே மாத்தின ஒரு பாட்டு இந்த பாட்டு. மக்களும் தங்கள் வீட்டு பிள்ளையாக தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நினைச்சாங்க. அன்று முதல் இன்று வரை மிக சிறந்த பிரச்சார பாடல்கள்ல இந்த பாடலும் ஒன்று. டி.எம். சௌந்தரராஜன், மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், பூவை செங்குட்டுவன் இணைந்து கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல். ஒரு பாரம்பரியமான தமிழர் விளையாட்டு கிளித்தட்டு ஆட்டம். வயல்கள்ல கிளிகளை துரத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட விளையாட்டு இது. இந்த விளையாட்டுக்கு கூட புதிய பூமி படத்துல ஒரு பாட்டு போட்டிருப்பார் மெல்லிசை மன்னர். இது போன்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றதுங்கிறது மெல்லிசை மன்னருக்கு கைவந்த கலை. பி. சுசிலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி 2 பேர் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. எம்ஜிஆர் நடிச்ச படங்கள்லயே நீளம் மிக குறைவான படம் புதிய பூமி. படத்தோட நீளம் 3961.38 அடி, அதாவது 14 இறைல்கள். இந்த வலைப்பாட்டை எழுதினது கவிஞர் கண்ணதாசன். டிஎம்எஸ் மற்றும் பி. சுசிலா குரல்களில் உருவான ஒரு பாடல். இந்த இடத்துல
நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். இந்த சின்னவளை முகம் சிவந்தவளை இந்த பாட்டுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒரு அழகான மலரும் நினைவுகள் இருக்கு. எங்க அக்கா வீட்டுக்காரர் வந்து நாவலாசிரியர் மகரிஷி. அவர் வந்து என்னதான் முடிவுன்னு ஒரு கதை எழுதியிருந்தாரு. அது படமா வந்தது. அந்த கதைக்கு வந்து அவார்டு வந்து எம்ஜிஆர் கையால மகரிஷிக்கு அந்த வருஷம் கிடைச்சது. ஸோ அவர் அதுக்காக சென்னை போறாரு. எங்க அண்ணன் வந்து ரொம்ப தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். மாமா வந்து எம்ஜிஆர் கையால அவார்டு வாங்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே எங்க அண்ணனும் கிளம்பி சென்னைக்கு போறாரு. அவர் வந்து பொள்ளாச்சியில நாச்சிமுத்து பாலிடெக்னிக்ல படிச்சுட்டு இருக்காரு. சென்னைக்கு போறாரு. அந்த ஃபங்க்ஷன்லாம் முடியுது. முடிஞ்சோடனே எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா, எங்க மாமாட்ட அடுத்த நாள் சத்யா ஸ்டூடியோல வந்து தன்னை பார்க்க சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. எம்ஜிஆர் கொடுத்த நேரத்துக்கு எங்க மாமாவும் அண்ணனும் சத்யா ஸ்டூடியோக்கு போறாங்க. எங்க அண்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பெரிய ஆல்பம் வச்சிருப்பாரு. அதுல ஏகப்பட்ட எம்ஜிஆர் படங்களை வந்து ஒட்டி வச்சிருப்பார். ரொம்ப அழகா இருக்கும். நான் ரொம்ப வருஷம் அதை பத்திரமா வச்சுட்டு இருந்தேன். அந்த ஆல்பத்தையும் எடுத்துட்டு சத்யா ஸ்டூடியோக்கு போறாங்க. அப்போ சின்ன வளை முகம் சிவந்தவளை இந்த பாடல் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எம்ஜிஆரோட கெஸ்ட் அப்படிங்கிறனால இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்றாங்க. எங்க அண்ணனுக்கு ஏகப்பட்ட கனவுகள். எம்ஜிஆரை பார்த்துட்டோம், எம்ஜிஆர் பட ஷூட்டிங் பார்த்துட்டோம், எம்ஜிஆர்கிட்ட பேச போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா உட்காந்துட்டு இருக்காரு. எம்ஜிஆர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வராரு. வந்துட்டு எங்க மாமாட்ட நல்லா விசாரிக்கிறாரு. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ எங்க அக்கா வீட்டுக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா, எங்க அண்ணனை காமிச்சு இவன் வந்து உங்களுடைய தீவிரமான ரசிகர் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே எங்க அண்ணன் என்ன பண்றாரு, கையில இருந்த ஆல்பத்தை எடுத்து எம்ஜிஆர்கிட்ட கொடுக்குறாரு. எம்ஜிஆர் அதை வாங்கி பார்த்துட்டு அடுத்தது கேட்குறாரு, தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் பொள்ளாச்சியில நாச்சிமுத்து பாலிடெக்னிக்ல படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. சொன்ன அடுத்த செகண்ட் எம்ஜிஆர், படிக்கிற காலத்துல இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டூடியோ அப்படின்லாம் சுத்தக்கூடாதுப்பா, படிப்பு தான் முக்கியம், படிக்கிற காலத்துல படிப்புல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. இதை கேட்டோன்னே எங்க அண்ணனுக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி ஒரு நடிகரா, மாணவர்களை எல்லாம் சீரழிக்கக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியில படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகரா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. சொன்னோன்னே எம்ஜிஆரோட அட்வைஸை ஃபுல்லாக கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு அந்த செகண்ட்லேருந்து எம்ஜிஆரோட ரசிகராக இருந்தவர் வந்து தீவிரமான பக்தராக மாறிடுறாரு. சின்னவளை முகம் சிவந்தலை பாட்டை எப்போ கேட்டாலுமே நாங்கள் எல்லாருமே இந்த விஷயத்த ஒரு மலரும் நினைவுகள் போல அசை போடுவோம். மிக அபூர்வமான இசைக்கருவிகளை கொண்டு இசையமைப்பதில் மெல்லிசை மன்னருக்கு என்றைக்குமே ஆர்வம் ரொம்ப அதிகம். புதிய பூமி படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், நெத்தியிலே பொட்டு வச்சேன் நெஞ்சே அதில் தொட்டு வச்சேன். இந்த பாட்டில் பேக் பைப்பருங்கிற இசைக்கருவியை மெல்லிசை மன்னர் பயன்படுத்தி இருப்பார். பி. சுசிலா இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. கவிஞர் கண்ணதாசன் இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. இந்த பாட்டில் எம்ஜிஆர் வாசிக்கக்கூடிய அந்த இசைக்கருவி தான் பேக் பைப்பர். புதிய பூமி படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான டோயட், விழியே விழியே உனக்கென்ன வேலை. விழியே விழியே உனக்கென்ன வேலை, எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேரோட டான்ஸும் நளினமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் உருவான பாடல் இது. டி. எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசிலா குரல்களில் உருவான ஒரு இனிய பாடல். எம். எஸ். விஸ்வநாதன் இசையில எம்ஜிஆர் நடித்த 28வது திரைப்படம் 15/8/1968 வெளியான கணவன். படத்துல மொத்தம் 6 பாடல்கள். படம் வந்த சமயத்துல வானொலியில தினமும் ஒலித்த பாடல் இந்த பாடல். கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாட்டை எழுதியிருப்பார். டி.
டிஎம்எஸ் மற்றும் பி சுசிலா குரல்களில் மெல்லிசை மன்னர் கொடுத்த ஒரு இனிமையான டூயட். கணவன் படம் உட்கட்டர் அப்படிங்கிற ரஷ்ய நாவலை அடிப்படையாக கொண்ட ஒரு படம். நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை புரிந்து. கணவன் படத்தோட கதை எழுதினது மக்கள் திலகம் எம்ஜிஆர். இன்னொரு பிறவி என்று உன்னிடம் உறவு கொண்டு வந்தேனே. பொதுவாகவே எம்ஜிஆர் படங்கள்ல வரக்கூடிய கனவு பாடல்கள் ஒரு நல்ல டுயட்டா இருக்கும். நன்றி சொல்வேனே இன்னொரு பிறவி என்று உன்னிடம் உறவு கொண்டு. ஆனா இது ஒரு வித்தியாசமான கனவு பாடல். எம்ஜிஆர் ஜெயலலிதா வரம்பு மீறி நடக்கிற மாதிரி இந்த பாடல் காட்சி இருக்கும். நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் உன்னை புரிந்து. கணவன் படத்துல ஒரு பாட்டு, அடியாத்தி யாருக்கு நீ பேத்தி உன் ஆணவத்தை மாத்தி இந்த ஏழைகளை ஏறெடுத்து பாரமா ராஜாத்தி. எம்ஜிஆர் படம் அப்படின்னு சொன்னாலே சென்சார் ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருப்பாங்க. அடியாத்தி யாருக்கு நீ பேத்தி உன் ஆணவத்தை மாத்தி இந்த ஏழை. அறிஞர் அண்ணாவோட பேரோ கட்சியோட சின்னமோ வராம ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஏழைகளை ஏறெடுத்து பாரம்மா ராஜாத்தி. கவிஞர் ஆலங்குடி சோமு தான் இந்த பாட்டு எழுதியிருப்பாரு. இதுல ஒரு வரி வரும், அதிகாரம் செய்தவனோ ஆட்டத்தை முடித்தான், இங்கே அன்பு வழி நடந்தவனோ நாட்டினை பிடித்தான், இது உழைப்பவரின் பொற்காலம் உலக ஏட்டிலே, இனி எத்தர்களின் வருங்காலம் குப்பை மேட்டிலே. அதிகாரம் செய்தவனோ ஆட்டத்தை முடித்தான், இங்கே அன்பு வழி நடந்தவன். இந்த பாடல் காட்சியில எம்ஜிஆர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதிகாரம் செய்தவனோ ஆட்டத்தை முடித்தான், இங்கே அன்பு வழி நடந்தவனோ நாட்டினை பிடித்தான். இந்த வரிகள் வரும்போது பின்னால மகாத்மா காந்தியோட போட்டோ வச்சிருவாரு. அதுக்கு அடுத்த வரி, இது உழைப்பவரின் பொற்காலம் உலக ஏட்டிலே, இனி எத்தர்களின் வருங்காலம் குப்பை மேட்டிலே. இதுல இது உழைப்பவரின் பொற்காலம் உலக ஏட்டிலே அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன அண்ணாவோட உருவ பொம்மை சைட்ல இருக்கும். அதை அப்படியே டக்குன்னு கண்ணில் பார்த்துட்டு திரும்பிடுவாரு. உழைப்பவரின் பொற்காலம் உலக ஏட்டிலே, இனி எத்தர்களின் வருங்காலம். இதுலயே ரெண்டு விஷயம் இருக்கு. அதிகாரம் செய்தவனோ ஆட்டத்தை முடித்தான், இங்கே அன்பு வழி நடந்தவனோ நாட்டினை பிடித்தான். மகாத்மா காந்தியை காட்டும்போது அது இந்திய தேசிய விடுதலையை குறிக்குது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 1967 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி. 1967 அறிஞர் அண்ணா முதலமைச்சராகிறாரு. இப்போ அந்த ரெண்டு வரிகளை இங்க போட்டு பாருங்க. அதிகாரம் செய்தவனோ ஆட்டத்தை முடித்தான், இங்கே அன்பு வழி நடந்தவனோ நாட்டினை பிடித்தான். இந்த வரிகள் இந்தியா பாலிடிக்ஸுக்கும் ஒத்து வரும், ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கும் ஒத்து வரக்கூடிய ஒரு வரிகள். அடுத்தது, இனி எத்தர்களின் வருங்காலம் குப்பை மேட்டிலே அடி ஆத்தி அப்படின்னு பாடும்போது என்ன பண்ணுவார்னா, அறிஞர் அண்ணாவோட உருவ பொம்மைக்கு அப்படியே திருஷ்டி கழிப்பாரு. வருங்காலம் குப்பை மேட்டிலே அடி ஆத்தி. தன்னோட பாடல்கள்ல தான் சொல்ல வந்த கருத்துக்களை பாடல் வரிகளா கொடுப்பதிலையும் சரி, விஷுவலா காட்டுறதுலையும் சரி, மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு நிகர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான். யாருக்கு நீ பெத்தி உன் ஆணவத்தை மாத்தி இந்த ஏழைகள். இந்த பதிவுல மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட பாடல்கள் சில பாடல்களை பார்த்தோம். இந்த வெற்றி கூட்டணி இன்னும் பல பாடல்களை கொடுத்துருக்காங்க. அதை வரும் பதிவுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.